என்னுடைய பேர் சந்திரமோகனுங்க. என்னுடைய வயது வந்து 75. நான் வந்து ரொம்ப காலமாக இந்த ப்ராஸ்டேட் ப்ராப்ளத்தினால அவதிப்பட்டு இருந்தேன். ஒரு 10 வருஷத்துக்கு மேலாக இந்த பிரச்சனைக்கு எந்த தீர்வுமே கிடைக்காம இருந்துச்சு. நியூரலாஜிஸ்ட் இவங்களெல்லாம் கன்சல்ட் பண்ணேன் நான். அவங்க மெடிசன் மட்டும் கொடுப்பாங்க. அது வந்து சில சமயங்களில் ஒர்க் அவுட் ஆச்சு, சில சமயங்களில் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. சீசன் சேஞ்சஸ்ஸு, ட்ராவல், இந்த டயத்துலலாம் என்னால் வந்து செயல்பட முடியாமல் ஒரு சூழ்நிலைக்கு இருந்தேன் நான். ஒரு நாள் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து பெடாக்குங்கிற ஒரு இதில் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓப்பன் சர்ஜரி வந்து பண்ண வேண்டியதில்லை, அதர் வேஸ் ஆஃப் ட்ரீட்டிங் திஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. அதை பார்க்கும்போது அவங்களும் நிறைய எனக்கு உதவி செய்கிறாங்க. மெடாக்கில் வந்து சொன்னாங்க, இந்த பிஏஇ அப்படின்னு ஒரு புதுவிதமான ஒரு மெத்தட் இருக்குது சார். அது எங்கே செய்கிறது அப்படின்னு எனக்கு வந்து ஒரே ப்ராப்ளமாக இருந்துச்சு. மெடாக்கில் சஜஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் எந்த ஊரில் சார் இருந்தீங்கன்னாங்க. நான் வந்து ஐ சர்டிஃபிகேட் மதுரை. அப்போ வந்து சொன்னாங்க, நீங்கள் பெங்களூர் இதெல்லாம் போக வேண்டாம் சார், மதுரையிலே எங்களுக்கு வந்து இருக்குது, நாங்களே வந்து சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டாக்டரை வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. அந்த டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணோம். அவர் வந்து ரொம்ப நல்ல முறையில் எங்களுக்கு கைட் பண்ணார். டோட்டலி ஹாஸ்பிட்டல் ஸ்டே வந்து 3 நாள் இருந்தால் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சு. த்ரூ இந்த சர்ஜரி சமயத்திலும் சரி, மற்ற சமயத்திலும் சரி, மெடாக் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுடைய கைடன்ஸில் அவங்க வந்து அப்பப்போ கேட்டுகிட்டே இருப்பாங்க, என்ன சார் டாக்டரை பார்த்துட்டீங்களா, கன்சல்டேஷன் முடிச்சா, என்னைக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. இங்கே வந்து அதுக்கப்புறமேல ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இந்த பிஏஇ வந்து அந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சு டாக்டர் ரொம்ப கோவப்பட்டே வந்தாங்க. ஹாஸ்பிட்டல் வந்து வித் ஆல் அமெனிட்டிஸ் இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் மெடாக் ரெக்கமெண்ட் ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க. இவங்களுடைய தீர்க்கமான முடிவுகள் வந்து 1 மாதத்துலேருந்து 1.5 மாதத்துக்குள்ளே இது தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போவே ஐம் லிட்டில் பிட் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. மெடாக் மேலே இருக்கிற நம்பிக்கையினாலையும் இங்கே நடந்த ப்ரொசீஜர், இதை செயல்பட்ட விதங்கள், அது இதனால ஐ எம் டோட்டலி கன்வின்ஸ்டு தி சர்ஜரி. இதனுடைய இப்பயே நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் என் மனதளவில் உடலளவில் என்ன இது அப்படிங்கிறது வந்து இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு ரெவியூக்கு டாக்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் எல்லாமே எனக்கு சரியாயிருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்து தீர்க்கமாக வந்துருச்சு.